Hey guys, what's up? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷன்ல 2010 வெளிவந்த இன்செப்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இதுல ஹீரோவா நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் ஹீரோ டிகாப்ரியோ தான். இப்போ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கனவுக்குள்ள பூந்து நம்மளோட சீக்ரெட் எல்லாத்தையுமே கலவட முடிஞ்சுனா அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. படத்தோட கதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோஷியல் மீடியா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. சரி வாங்க நம்ம இப்ப கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பீச்சோரமா அடிபட்டு கிடக்க துப்பாக்கியோட ரெண்டு பேர் வந்து பாக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க பாஸ் கிட்ட நம்ம ஹீரோ தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போற நம்ம ஹீரோ கையில ஒரு துப்பாக்கியும் சின்ன சைஸ் பம்பரம் ஒண்ணு இருந்ததா சொல்லி அவன் முன்னாடி நம்ம ஹீரோவை தூக்கி போட அதை பார்த்து அந்த பாசும் நீ என்ன கொலை பண்ணத்தானே வந்த, இந்த பம்பரத்தை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருக்கேன், என் கனவை திருட வந்த ஒருத்தன் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ ஒரு பிளாஸ்டாக் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல சைட்டோ அப்படிங்கக்கூடிய ஒரு வில்ல இருக்கான். அவன் கிட்டத்துல நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட் ஆர்த்தரும் சேர்ந்து கனவு திருட்ட பத்தி சொல்லிட்டு இருக்கப்போ இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு சைட்டோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒரு அதிர்வு வருது. என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே சைட்டோட வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. அதாவது சைட்டோட கனவுல தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கலவரம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அந்த கலவரத்தினாலதான் அந்த கனவுல அதிர்வு வந்த மாதிரி காட்டி இருக்குது. இப்ப இவங்களும் பேசிக்கிட்டே வெளியே வரப்போ ஒரு பொண்ணு ஒண்ணு அந்த இடத்துல நிக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப். இப்ப நம்ம ஹீரோவும் அவகிட்ட போய் பேசுறான். அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு அந்த சேரை ஒரு ரோப்பை வச்சு கட்டி அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா சைட்டோட சீக்கிரட் ரூமுக்கு போக பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப இவனும் அந்த ரூமுக்குள்ள போந்து சைட்டோட சீக்கிரட்டை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு டம்மியை வைக்கிறதுக்குள்ள சைட்டோவும் இவனோட எக்ஸ் ஒய்ஃப் அங்க இருந்து வராங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே இவன் கனவுக்குள்ள வந்து திருட போறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்ப அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட கொன்னு முழிக்க வச்சுட்டு அங்க இருந்து ஓடுறான். கனவும் கலைய ஆரம்பிக்குது. இப்ப கனவு கலையறதுக்குள்ள அந்த சீக்கிரட் எல்லாத்தையுமே பாத்துறான். ஆனா எல்லாமே கைய மீறி போக ஹீரோ எழும்ப ட்ரை பண்ண நம்ம ஹீரோ முழிக்க மாட்டேன்றா. இப்ப ஹீரோவை எழுப்பணும். பக்கத்துல தண்ணி ரெப்பி வச்சிருக்காங்க, அதுல தள்ளி விட கனவுலே வெளில வந்து நம்ம ஹீரோ முழிக்கிறான். இப்ப இந்த பக்கம் நம்ம சைட்டோவை முழிக்க அவங்க கிட்ட நாங்க வருவோம்னு தெரிஞ்சு எதுக்கு கனவுக்குள்ள போக விட்டுன்னு கேட்க உங்க முகத்தை தெரிஞ்சுக்கத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ அந்த பேப்பர்ல பார்த்த சீக்கிரட்டை விட வேற ஏதோ சீக்கிரட்டும் உனக்குள்ள இருக்கு, அதை என்னன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சைட்டோவை கீழ தள்ளுறான். இப்போ விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கனவுக்குள்ள இன்னொரு கனவு வர வச்சிருக்காங்க. உண்மையாவே இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குதுல, தூங்கும் போது சில விஷயங்கள் நம்ம கனவுல நடக்கும்ல, அதை எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க, இந்த படம் புரியும். அப்பவும் என்னோட கனவுல நான் தான் கிங்கு கெத்து அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை வில்ல நீட்டுவான். அப்போ தம்பி கனவு உன்னோடது இல்ல எங்களோடது அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிளான் சொதப்படுறதுனால ஹீரோகாங்க மட்டும் முடிச்சு இடத்த காலி பண்றாங்க. இப்ப நம்ம வில்ல சைட்டோவும் முழிக்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவனுக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் ஆர்த்தரும் அவங்க இடத்த காலி பண்ணி போறப்போ அவங்க ஆள் ஒருத்தர வில்லன் சைட்டோ கொண்டுட்டு இவனுக்காக ஒரு வேலை செய்யணும்னு சொல்றான். ஆனா இந்த தடவை கனவுக்குள்ள பூந்து எதையும் திருட வேண்டாம், அவன் மைண்டுக்குள்ள போய் நான் சொல்ற ஐடியாவை அவனை நம்ப வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம நிறைய பணமும் அவன் இதுக்கு முன்னாடி மாட்டிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறான். இவங்களுக்கு வேற வழி இல்ல, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஹீரோவோட கேங்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கிடெக்ட கொண்டுட்டாங்க. அதனால புதுசா ஒரு ஆளை தேடி பாரிஸ் வர போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பாரிஸ்ல ஹீரோவோட அப்பாவை பார்த்து எனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவரும் முதல்ல ஒத்துக்கல. ஆனா நம்ம ஹீரோ அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பொண்ணை போய் பாக்குறாங்க. அவளுக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சு அவளுக்கு அந்த வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்கப்போ அவளுக்கு மைண்ட்ல ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுல மொத்த சிட்டி வெடிச்சு சதுறது. இப்ப விஷயம் என்னன்னா அவளோட கனவுக்குள்ள வச்சுதான் எக்ஸ்பிளைனே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கிறதுனால திரும்பவும் கனவுக்குள்ள போறாங்க. இந்த தடவை அவளோட டிசைனுக்கு கனவை மாத்திரா. அதுல சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தலைகீழ திரும்புது. சுவர்ல ஏறி நடக்கிற மாதிரி தலைகீழ நடந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம அவ ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு விஷுவல் ஒன்னு கிரியேட் பண்றா. அதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னு வருது. என்னன்னா அவ டே டு டே லைஃப்ல வரக்கூடிய ரோட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கனவுல உருவாக்குறா. இது நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி நிஜத்தை கனவுக்குள்ள கொண்டு வந்தனா கனவா நிஜமா அப்படிங்கிற குழப்பத்துல மாட்டிப்பேன்னு சொல்லி முடிக்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவன் மேல பாயிறாங்க. இவனும் தூக்கத்துல இருந்து முடிச்சு இவங்க கூட சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் அதை பெருசா எடுத்துக்கல. இதே டைம்ல இந்த வேலைக்காக அவனோட பழைய ஃப்ரெண்ட் கிம்ஸ போய் பாக்குறாங்க. அவன் கொஞ்சம் ஃப்ராட் காரப்பைய. அவனை போய் பார்த்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க அவனும் ஒத்துக்கிறான். ஆனா அங்க ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஹீரோவோட பழைய எதிரிங்க துரத்தி வரானுங்க. இவனும் தலைதறிக்க ஓடுறான். எங்க இருந்து எவன் வரான்னு கூட தெரியல. கடைசியில அந்த வில்லன் சைட்டோ தான் வந்து காப்பாத்துறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த பொண்ணு ஹீரோ சொன்ன மாதிரியே திரும்ப வரா. அவனுக்கு அந்த டெக்னாலஜியை ஆர்த்தர் கனவுக்குள்ள கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப அவ நம்ம ஹீரோ ஏன் அதை பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவனோட ஒய்ஃப் கனவுக்குள்ள வந்தாங்கல்ல, அவங்க இறந்ததால டிஸ்டர்ப் ஆன கனவு தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ சைட்டோ அப்புறம் அந்த கிம்ஸ் 3 பேர் சேர்ந்து இன்னொரு புது ஆளை பிடிக்கிறாங்க. அவன் யாருன்னா தூக்கத்துக்கு மருந்து கொடுக்குறவன். இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் டெமோ காட்ட சொல்றாங்க. அவனும் இவங்களை அங்க இருக்கக்கூடிய பேஸ்பெட்டை கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு 10 பேர் கனவுக்குள்ள இருக்காங்க. அவங்களை எழுப்ப பார்த்தாலும் முடியல. இதை எல்லாத்தையும் பார்த்தோன்னே மருந்தை ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் இப்ப யாரோட கனவுக்குள்ள போறதுன்னு தெரியணும்ல. சைட்டோ ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்து இந்த போட்டோல இருக்கக்கூடிய ஆளோட பேரு ராபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். கூட அவனோட அப்பா பிங்சர் அப்புறம் ப்ரௌனின்ற ஒருத்தன் ராபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளு. இவங்க 3 பேரையும் வச்சு வேலையை முடிக்கணும். முத ப்ரௌனியை ஃபாலோ பண்ணி ராபர்ட்டோட கனவுக்குள்ள ப்ரௌனியோட ரூபத்துல போகணும். அது நம்ம கிம்ஸோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை முடிக்க மொத்தமா 10 மாசம் செட்டில் பண்றாங்க. கனவுக்குள்ள கனவு, கனவுக்குள்ள கனவு, கனவுக்குள்ள கனவுன்னு 3 அடுக்கா இருக்கு. இப்ப இந்த ராபர்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்தா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அவனோட பிளேட்டை ரிப்பேர் ஆக்கி வேற ஒரு பிளேட்ல மாத்த ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மயக்க மருந்து வாங்குறதுக்கு ஒரு ஆளைய வாங்கன்னு சொல்றப்போ இந்த பிளேட்டே வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சைட்ட சொல்றான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவனோட கனவுல இருக்கப்போ இந்த பொண்ணு அவனோட கனவுக்குள்ள போறா. அங்க நம்ம ஹீரோவும் ஒய்ஃப் இருக்காங்க. இப்ப இவள நம்ம ஹீரோ பாக்க ஏன் இந்த கனவுக்குள்ள வந்தன்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ உங்களோட கனவுல உங்களோட மெமரிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தனியா அவளோட ஒய்ஃபை போய் பாக்குறா. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் என்னோட புருஷனை வளச்சப்பட பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி பீஸால குத்த வர நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்டு கனவு விட்டு வெளியே வரான். இப்ப அவங்க பிளான் படி அந்த பிளைட்ல டிக்கெட் போட இவங்களும் கிளம்புறாங்க. அவனுக்கு கொடுக்குற தண்ணியில அந்த மருந்தை கலந்து பிளான் படி அவனை தூங்க வச்சு எல்லாத்தையும் செட் பண்றாங்க. ஒரு வழியா கனவுக்குள்ளேயும் பூந்துட்டாங்க. இப்ப கனவுக்குள்ள ராபர்ட் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டாக்ஸி எடுத்துக்கிறாங்க. அவனை ஏற வைக்கிறாங்க. அப்ப அங்க ட்ரெயின் ஒண்ணு நடு ரோட்ல எல்லாத்தையும் பொளந்துகிட்டு போகுது. இப்ப அந்த பொண்ணு இது என்னோட டிசைன் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த டாக்ஸியை மறிச்சு யாரோ தாறுமாறா சொல்றாங்க. ரொம்ப நேரம் சண்டை போட்டு அதை இதை பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம சைட்டா வில்லனுக்கு மட்டும் சண்டையில ஒரு புல்லட் படுது. அவனை சாக விடுங்க, அவன் தூக்கத்துல இருந்து முழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்ன கனவுல செத்தா தூக்கத்துல இருந்து முழிப்பு வரும். ஆனா இந்த கனவுல செத்தா வெளியே வராம அவங்களோட நினைவு வட்டத்துக்குள்ளே மாட்டிப்பாங்க. இது சாவை விட கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மை தெரிய வருது. இதை அந்த ஹீரோவோ மயக்க மருந்து கொடுத்தவனோ மத்த யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதனால நம்ம ஹீரோ கூட சின்ன வாக்குவாதம் ஒண்ணு வருது. ஆனா அதை இப்ப யாருமே பேச வேண்டாம், அதான் தெரிஞ்சிச்சுல, வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ராபர்ட்டை போய் பார்த்து அவங்க அப்பாவோட சீக்ரெட் லாக்கர் பாஸ்வேர்டு கேட்காங்க. ஆனா ராபர்ட் பாஸ்வேர்டு தெரியாதுங்கிறதுல உறுதியா இருக்காப்ல. இப்ப நம்ம கிம்ஸ் பிரவுனி கெட்டப்ல போய் பெரியவர்னு கூட பார்க்காம அடிக்கிறாங்க. அந்த லாக்கர் பாஸ்வேர்டை சொல்லு, அப்பதான் நம்ம 2 பேரையுமே விடுவாங்கன்னு சொல்ல அப்பவும் தெரியலன்னு தான் சொல்றான். என்னதான் துருவி கேட்டாலும் அவன் தெரியல அப்படிங்கிற ஆன்சரை தவிர வேற எதுவுமே சொல்லல. இப்போ அப்படி அந்த லாக்கர்ல என்னதான் இருக்கு, இதை எதுக்கு அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட் கேட்க அதுல அவங்க அப்பா உனக்கு ரெடி பண்ண உயில் இருக்குன்னு சொல்லி பிரவுனி உருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிம்ஸ் சொல்றான். ஆனாலும் எது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ராபர்ட் உறுதியா இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த பொண்ணு ஹீரோவோட வாழ்க்கையை பத்தி கேட்க அவனோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த கனவுக்குள்ள போற டெக்னாலஜியை ரிசர்ச் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கனவு உலகத்தை உண்டு பண்ணி அங்கேயே பல வருஷத்தை கழிச்சாங்க. கடைசியில கனவு எது நிஜம் எதுன்னு புரியாம கனவுல செத்தா நிஜத்துல பாக்கலான்னு நிஜத்திலே ஹீரோவோட கண்ணெதிரில தற்கொலை பண்ணி செத்துட்டா. சாகிறதுக்கு முன்ன கனவுன்னு நினைச்சு நிஜத்துல என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்களை பாத்துக்குங்கன்னு வக்கீலுக்கு லெட்டர் போட கொண்டாடி செத்து பிள்ளைங்களையும் பக்கத்துல வச்சு பார்க்க முடியலங்கிற சோகத்துல இருக்காரு. இப்ப அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அடுத்த கட்டமா கனவுக்குள்ள கனவு வர வச்சு அங்க சில செட்டப் எல்லாம் பண்றாங்க. அதுல நம்ம கிம்ஸ் ஒரு பொண்ணா வராரு. இப்ப நம்ம ஹீரோ ராபர்ட்டை மீட் பண்ணி கனவுக்குள்ள இருக்கிறதா சொல்லி ஒரு சின்ன குழப்பத்தை ராபர்ட்டுக்கு உண்டு பண்றாரு. இப்ப அதை இதன்னு பேசி ராபர்ட்டை நம்ப வச்சுக்கிட்டு இருக்க ராபர்ட் நினைவுல இருந்து பிரவுனி வந்துடுறாரு. பிரவுனியை கெட்டவனா காட்டி 3வது கட்ட கனவுக்குள்ள அவனோட பெர்மிஷனோட என்டர் ஆகுறாங்க. ஆனா கனவுல இவங்க இருக்க வேண்டிய ராபர்ட் ஆளுங்க துரத்த இங்க 2வது கனவுல ஆர்த்தரை 2 பேர் துரத்துறாங்க. எல்லாம் மொத்தமா சேர்ந்து தலையில ரவுண்ட் அடிக்குது. அது மட்டும் இல்லாம 3வது இடக்க அவங்க போன கனவு ஒரு பனி பிரதேசத்துக்கு வருது. இப்ப இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முன்னாடி இவங்களோட கனவுல கண்ட்ரோல்ல தாண்டி பாலத்தை உடைச்சுக்கிட்டு வண்டி தண்ணிக்குள்ள போகுது. இப்ப இவங்க இந்த சின்ன டைம்ல எல்லா வேலையும் முடிக்கணுங்கிற அவசரத்துல இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல ஹீரோவோட ஒய்ஃப் உள்ள வந்து ராபர்ட்டை சுட்டுறா. இந்த கனவு ஃபெயிலியர் ஆயிட்டு வாங்க கனவு விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட கனவுக்குள்ள போய் அவன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கா. இதை கேட்ட ஹீரோவும் அந்த பொண்ணும் ஹீரோவோட கனவுக்குள்ள போறாங்க. கனவுக்குள்ள கனவு, கனவுக்குள்ள இன்னொரு கனவு, இப்ப அந்த கனவுக்குள்ள இன்னொரு கனவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப கனவுக்குள்ள போறவங்க ஹீரோவோட ஒய்ஃபை மால்ல கண்டுபிடிச்சு பேச அவ ஹீரோவோட மைண்ட மாத்தி அங்கேயே இருக்க வைக்கிறா. இப்ப கனவுக்குள்ள இருக்கக்கூடிய ராபர்ட்டை முழிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு கனவு விட்டு வெளியே வரா. இப்ப ராபர்ட் அவங்க அப்பாவை பார்த்து அந்த சீக்ரெட் கோடை யூஸ் பண்ணி அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவனோட சின்ன வயசு விளையாட்டு பொருள் இருக்கு. இதை பார்த்தா நம்ம கிம்ஸுக்கு கோடு தெரிஞ்சிருது. கோடு தெரிஞ்சதுனால அந்த இடத்தை வெடிக்க வச்சு 2வது கனவுல முடிக்கிறாங்க. அங்க ஆர்த்தரும் பாம்பை வெடிக்க வச்சு கனவுக்கு போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் சைட்டாவும் அந்த 4வது கனவுக்குள்ள தான் இருக்காங்க. இன்னும் இப்ப இங்க ராபர்ட் பிரவுனின்னு நினைச்சு கிம்ஸ் கிட்ட பேச வந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஆர்த்தர் ஹீரோ இனிமேல் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் படத்தோட ஓபனிங் சீன்ல சைட்டாவோட இடத்துக்கு ஹீரோவை கொண்டு போறாங்க. அவனோட பொண்டாட்டி இருக்கக்கூடிய 4வது கட்ட கனவுல தான் இது நடக்குது. இப்ப நம்ம சைட்டாவும் கனவுக்குள்ள மாட்டி ரொம்ப வயசை கடந்துட்டான். இப்ப நம்ம ஹீரோவும் நீங்க உங்க கனவுல இருந்து முடிச்சிட்டா திரும்ப எல்லாமே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ல 2 பேருமே அந்த பிளைட்ல முடிக்கிறாங்க. இப்ப சைட்டா வாக்கு கொடுத்த மாதிரி அவனோட பசங்களை பார்க்க போற ஹீரோ அதை உண்மைன்னு நம்ப முடியல. ஆனா அவனோட கனவு உலகத்துல பசங்களோட முகத்தை அவனால பார்க்க முடியல. இங்க இப்ப அவனால பார்க்க முடியுது. அவங்களோட பேசி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை தொடங்குறான். இதோட அந்த படமும் முடியுது. ஃபிலிம் பை கிறிஸ்டோபர் நோலன் சொல்லி சத்தியமா உங்க எல்லாருக்குமே இந்த கதை மண்டையை பிச்சிருக்கும். இந்த படத்தை நான் 4 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. ஒருவேளை நான் உங்களுக்கு சொன்னது புரியல அப்படின்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பா ஒரு ட்ரைமாச்சல் பாருங்க. ரொம்பவே டிஃபரெண்டா எடுத்திருக்காரு. இந்த மாதிரி யோசனைலாம் உனக்கு எப்படியா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த ஒரு படம் இதோட முடியுது. வேற ஏதாச்சும் படத்தோட கதை உங்களுக்கு புரியலனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். டாடா, பை பை, see you.